வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டமா அதிபருக்கு கடிதம் எழுதி ஆலோசனை கோரியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏதேனும் சட்டத்தடைகள் இருப்பின் அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதே இதன் நோக்கம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார். அமைச்சர்களின் அரச பங்களாக்களை தமது பாவனைக்காக வழங்குமாறு சுமார் 15 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைச்சர்களின் அரச பங்களாக்களை தங்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு 3 நீதிபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அடுத்த ஆண்டு அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான சரியான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அதன் செயலாளர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தார். லங்கா சதோச விற்பனை நிலையங்களில் ஊடாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 25% குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசுக்கு சொந்தமான லங்கா சதோச விற்பனை நிலையங்களின் ஊடாகவே கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவையும் இப்போது விற்பனை செய்யப்படுகின்றன. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 கடற்றொழிலாளர்களே இவ்வாறு கைதாகியுள்ளனர். நேற்று முன்தினமும் 14 இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்திய எல்லையை கடந்து இலங்கை கடல் எல்லைக்குள் சென்று மீன்பிடித்த காரணத்தால் இந்த கைதுகள் நடந்துகின்றன. யாழ்ப்பாணத்தில் செயற்பட்ட ஆவா கும்பலின் தலைவன் என கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2022ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்படும் வரும் இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அனுர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இடம்பெற்ற புதிய நாடாளுமன்ற முதலாவது அமர்வின் பின்னர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 8 பேர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய போதே ஜனாதிபதி அனுர மேற்கண்டவாறு கூறியதாக ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இலங்கையில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு கிழக்கு உட்பட சகல தொகுதிகளிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SLFP தலைமையிலான கூட்டணி போட்டியிட முடிவு செய்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கதிரை சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையான கதிரைகளில் இருந்தவர்கள் இப்போது கதிரை சின்னத்தில் போட்டியிடுவதாவது கதிரை பிடிக்க முடியுமா என்று எதிர்பார்க்க போகிறார்கள். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து 126 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய கேரள கஞ்சா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த கேரள கஞ்சா போதைப் பொருள் 44 பொதிகளில் வைக்கப்பட்டிருந்ததாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையது என தெரிவிக்கப்படுகிறது. வரக்காப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துல்ஹிரையா பகுதியில் வீடொன்றில் நபர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வரக்காப்புல போலீசார் தெரிவித்தனர். பிரதேச பரிசோதனையின் போது இறந்த உடலில் இருந்து ரத்தம் கசிந்திருந்ததால் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் இந்த மரணம் தொடர்பில் நீதவான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மரண விசாரணை அதிகாரி போலீசாருக்கு அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது என தெரிய வருகின்றது. கடந்த முறை செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிய வேட்புமனுக்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் திட்டமிடப்பட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்தார். நுவரெலியாவில் அமைந்துள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போவில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் கொலை செய்து
அது 1 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான நபர்கள் 34, 41 மற்றும் 55 வயதுடைய பதுளை, ரத்னபுரம் மற்றும் மகவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான தொகை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் அரிசி இருப்புகளை சுமந்து வரும் கப்பல்கள் அடுத்த வாரம் நாட்டை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.